ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஹீரோ மறுபடியும் சின்னத்திரைக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. எஸ், மறுபடியும் சின்னத்திரைக்கு என்ட்ரி கொடுக்குறாரா? என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், நம்மளோட அக்ஷய் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான பிடிச்ச ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ஜீ தமிழில் இந்திரா அப்படிங்கிற சீரியலில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம், அதாவது ஹீரோ கேரக்டர் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஹீரோவும் கூட. இவர் வந்து இந்திரா சீரியலுக்கு பிறகு வேறு எந்த ஒரு சீரியலும் வந்து கமிட் ஆகி நடிக்கல. அதுக்கப்புறம் வந்து குக் வித் கோமாளி வந்தார். குக் வித் கோமாளிலையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு, நல்லா ப்ளே பண்ணார். அந்த ப்ளேக்கு அப்புறமா சீக்கிரமாகவே இவரோட ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் மூவிஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது கன்ஃபார்மானு தெரியல. இப்போது புதுசாக ஒரு சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு. என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜியோ ஹாட் ஸ்டாரில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க ஆஃபீஸ் அப்படிங்கிற சீரியலில் மாப்பிள்ளை அப்படின்னு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பொண்ணு பார்க்குறதுக்கு ஆஃபீஸ்க்கே வந்து வரா மாதிரி ஒரு ட்ராக்கு ரீசெண்டாக அதோட ப்ரமோவுமே ரிலீஸ் ஆகிருந்தது. அடடா, நம்ம அக்ஷய் மறுபடியும் சின்னத்திரைக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறாரே, மறுபடியும் அவரோட கம்பேக் வருதே அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அக்ஷய். சீக்கிரமாகவே சேனல்லையும் என்ட்ரி கொடுக்கணும், அதாவது டெலிவிஷன்லேயும் என்ட்ரி கொடுக்கணும், வெப் சீரிஸ் மட்டும் இல்லாமல் அப்படின்றது தான். ஆஃபீஸில் ரீசெண்டாக நம்மளோட அக்ஷய் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது?